இலங்கையில் பெய்த கனமழை காரணமாக 7 மாவட்டங்களில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 57 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையின் கொழும்பு, ரத்னபுரி, கருத்துறை, கேகாலை, மாத்தறை, புலத்தன் சின்ஹல, சப்ரகமுவா ஆகிய 7 மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் 7 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததில் வீடுகளை இழந்த 2811 குடும்பங்களைச் சேர்ந்த 7856 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். களுத்துறை மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி 37 பேர் உயிரிழந்தனர். கேகாலை மாவட்டத்தில் 13 பேர் பலியாகினர். மேலும் காணாமல் போன 30க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளது. பல இடங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாத்தறை, களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பிரதான சாலைகள் மற்றும் வீதிகள் வழியாக போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு பணியில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினரின் உதவிகளும் பெறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 147 பேர் உயிரிழந்தனர்.